படையப்பா படத்துல யாரெல்லாம் இந்த விஷயத்த நோட் பண்ணீங்க? இந்த இடத்துல சொத்து பிரிக்கிற சமாச்சாரம் நடக்கும். அப்ப மணிவண்ணன் ஒரு ஓரமா நிற்பாரு. ஊர் பெரிய மனுஷங்க சிவாஜியோட ரைட் ஹேண்ட் சைடு நிற்பாங்க. அப்ப நல்லா வாட்ச் பண்ணுங்க. மணிவண்ணனுக்கு பக்கத்துல இருக்க சிலை ஒத்த காலில் நிற்கும். அதாவது எனக்கு சொத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்பாரு. அந்த சிலை எனக்கு அது டீகோடா பட்டுச்சு. இப்போ திரும்பவும் ஒரு ஷாட்ல இந்த சிலை இருக்காது. இந்த சொத்தை படையப்பாவுக்கே திருப்பி எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஷாட்ல நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த சிலை இருக்கும். ஆனா ரமேஷ் கண்ணாவும் செந்திலும் அந்த சிலையை மறைச்சு நிற்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஷாட்ல சொல்லுவார், மணிவண்ணனோட பையன்கிட்ட சொல்லியிருப்பாரு, படையப்பாவையும் அவங்க அம்மாவையும் ஏமாத்திடலாம், ஆனா அதை இந்த தரக் டிக்கெட்டுகளை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபைட்டு ஆரம்பிக்கும் போது அந்த சிலை கிட்ட ரமேஷ் கண்ணாவும் செந்திலும் நிற்பாங்க. ஆனா அவங்க அந்த சீன்ல இருந்து பாஸ் ஆகும்போது அந்த சிலையே அந்த இடத்துல இருக்காது. அதாவது என்னன்னா, திரும்பவும் அந்த சிலை அங்க இருந்தா மணிவண்ணனுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஆரம்பிக்கும் போது ஒரு சிலை ஒத்த கால நின்று அதுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும். திரும்பவும் அதை அடம் பிடிக்கும் போது அந்த சிலை அந்த இடத்துல இருக்காது. இது எனக்கு பட்டுச்சு. இப்போ இன்னொரு மேட்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் பெரிய மனுஷங்க நிற்கும் போது சிவாஜி கணேசனோட அப்பாவும் தாத்தாவும் போட்டோ இருக்கும். அதாவது பெரியவங்க இறந்துட்டா மாலையோ இல்ல ஒரு விளக்கோ அந்த இடத்துல ஒரு பிரகாசமா எரியும். அதாவது என்ன, அவங்க இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்போ மணிவண்ணனை பார்த்து கோபமா ஒண்ணு சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, ஆமா நீ கூத்தியாவுக்கு தான் பிறந்த அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கேமரா பேன் ஆகும் பாருங்க. சிவாஜி கணேசனோட போட்டோவை அப்போதான் காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லைட் ஹைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் மேல லைட் எரியும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசன் இறக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இன்னும் படையப்பாவோட டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த டீட்டெயில் பிடிச்சதுன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் டீகோட் பண்றேன். படையப்பாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.